மல்லிகை என் மன்னர் மயங்கும் பொன்னான மலரல்லவோ. உன்னை நான் சந்தித்தேன், நீயாயிரத்தில் ஒருவன். ஜானகி அம்மாவை பற்றி சொல்லணும்னா அவர்கள் எது பாடினாலும் அப்படியே ஹனி ட்ராப்ஸ் தான் குரல்ல. வாணி ஜெயராம் அவர்கள் அவங்க குரல் அதே மாதிரி ஒரு சாட்டின் ஃபினிஷ், பட்டு கத்திரித்தாள் போன்ற ஒரு குரல் ரேஞ்ச். மை காட். பாரத் ரத்னா MS சுப்புலக்ஷ்மி அவங்க வந்து நம்ம நாட்டுக்கே ஒரு பெருமை சேர்த்த, அவர்களை பற்றி நினைக்காத, அவர்களுடைய குரலுக்கு மயங்காத யாருமே ரசிகர்கள் இருக்க முடியாது. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். வாழ்க்கை படத்துல அதுதான் கேட்க வந்தேன் நான். அப்படியா? பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கொரு புதுமை, ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கொரு புதுமை, இந்த உலகத்துக்கொரு புதுமை, இந்த உலகத்துக்கொரு புதுமை. ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்கவே வாழ்கவே. இது அவங்க அப்படியே இந்த ஆரம்பிச்ச உடனே பாரத சமுதாயம் வாழ்கவே, ஒரு தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு கூட நிச்சயம் தேசப்பற்று வந்துடும். புல்லரிக்குது. உங்க மனசுல சின்ன வயசுல இருந்து ஓரளவுக்கு இந்த வரிசையில எனக்கு இப்போ உடனே சொல்ல தோன்றது வந்து என்னுடைய பாட்டி குரு திருமதி DK பட்டம்மாள் அவர்களுடைய பாடல்கள் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி பாரத் ரத்னா MS சுப்புலக்ஷ்மி அவங்க வந்து நம்ம நாட்டுக்கே ஒரு பெருமை சேர்த்த, அவர்களை பற்றி நினைக்காத, அவர்களுடைய குரலுக்கு மயங்காத யாருமே ரசிகர்கள் இருக்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. அமரத்துவம் வாய்ந்த பல பாடல்கள் அவர்கள் பாடியிருக்கார். ஆமாம் மேடம். இந்த பாடல் எனக்கு பாடணும்னு தோன்றது. ப்ளீஸ் ப்ளீஸ். காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே எங்கேயோ போகுது மைண்டு. அந்த அளவுக்கு அவங்க பாடிய விதமும் சரி, அவங்கள நினைத்து கொண்டு அந்த கம்போசர்ஸ் என்ன பியூட்டிஃபுல்லான சாங்ஸ், அந்த லிரிக் வேல்யூஸ், அந்த கவிஞர்கள், அது அதே லைனில் வந்தா உங்களை சின்ன வயசில் இன்ஸ்பயர் செஞ்ச சினிமா பாடல்கள். MLV அம்மா அவர்களை பற்றி சொல்லாத இருந்தாலும் இவர்கள் 3 பேரும் வந்து ஃபீமேல் ட்ரினிட்டி ஆஃப் கர்நாடிக் மியூசிக் சொல்லணும். கண்டிப்பா. அவங்க இசைமேதை ML வசந்தகுமாரி அம்மா அவர்களுடைய பாடல் வந்து கண்டிப்பா கண்டிப்பா. கிளியே கண்ணம்மா சின்னஞ்சீரு கிளியே. வாவ். அந்த சங்கதி நீங்க இப்போ கொண்டு வந்ததா? இல்ல, அவங்களுடைய குரல்லையே அப்படியே மாவடு உதிர்ற மாதிரி இருக்குமா. ரொம்ப இனிமை, ரொம்ப இனிமை. அதே வரிசையில் நம்ம பார்த்தா MK தியாகராஜ பாகவதர்லேருந்து PBS சார், TM சௌந்தரராஜன், இவங்கெல்லாம், சீர்காழி ஐயா, ட்ரிச்சி லோகநாதன், CS ஜெயராமன் கூட எல்லாருடைய குரல்லையும் ஒரு அழகு. அப்புறமா P சுஷீலாமா எண்ணிலடங்கா பாடல்கள் எவ்வளோ. அவங்க வந்து அவங்களுடைய தாய்மொழி வந்து தெலுங்குவா இருந்தா கூட, இப்போ உங்க எல்லாருக்குமே தான் சொல்றேன், ஆனா நீங்க அந்த தமிழ் அவங்க பேசுகிற சமயத்தில் வந்து அந்த தெலுங்கு அப்படியே வரும், அழகாக வரும். ஆனால் தமிழ் உச்சரிப்புக்கு இனிமேல் வந்து வேற ஒருத்தர் அந்த மாதிரி பாபமான்றது அவ்வளோ அரிது. அந்த ழகரமாகட்டும், லகரம் கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருக்கும். சுஷீலாம்மா பாடல், பல பாடல்கள் சொல்லலாம்.
என்னுடைய பாட்டிக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். உன்னை நான் சந்தித்தேன் நீயாயிரத்தில் ஒருவன், அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ அழகாக பாடியிருக்காங்கம்மா, கச்சிதமாக பாடியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நெஞ்சில் ஒரு ஆலயம்ல வந்து ஒரு தடவை நாங்களாம் சேர்ந்து சினிமா பார்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் தேவிகாமா வந்து கடைசியில் சொன்னது நீதானா சொல் சொல், அந்த பாடல் முடிஞ்சு எங்கள் பாட்டி ஒரே அழுக. அந்த சிச்சுவேஷன், சுஷீலாமா உருகி பாடின அந்த ஒரு துனி, அந்த வார்த்தைகள், லிரிக்ஸ், அந்த மியூசிக். ஆனால் யாருமே எல்லாருமே இன்னைக்கு நினச்சா கூட அவ்வளோ உருகிற மாதிரியான பியூட்டிஃபுல் சாங் அது. எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும், சிந்து பைரவி ராகத்தில். ராமன் எத்தனை ராமனடி ராமன் எத்தனை ராமனடி, அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி தேவன். ராமன் எத்தனை ராமனடி, அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி தேவன். ராமன் எத்தனை ராமனடி. ஆஹா, ஃபேண்டாஸ்டிக். ஸோ அந்த வரிசையில் லீலா அம்மா, ஜிக்கி அம்மா, அங்கேருந்து ஏதாவது நினைவு இருந்தால்? லீலாம்மா குரல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ரவ சங்கதிகள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக விழும் அவர்கள் குரலில். நிறைய பாடல்கள் சொல்லலாம். இந்த எல்லாம், நான் எம்எல்வி அம்மா சொன்னேனே, எல்லாம் இன்பமயம், அதில் அவர்களுடைய போர்ஷன்லாம் சில மோகனம்லாம் இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி கண்ணும் கண்ணும் கலந்து அந்த இன்பம் கொண்டாடுதே, அந்த பாடல் அவர்கள் பாடியிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். பியூட்டிஃபுல் சாங். லா 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 நெஞ்சில் குடியிருக்கும் லல தெரியுமா, அந்த சங்கதிகள்லாம் எவ்வளோ அழகாக விழும். லீலாம்மா நிறைய பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல்கள் எனக்கு. ஜிக்கி அம்மா, மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் என்ப இரவே நீ வா வா, இன்னலை தீர்க்கவா. ரொம்ப லேசா அப்படியே ஒரு ஃபெதரால ஒரு வருடி கொடுக்குற மாதிரியான ஒரு குரல் ஜிக்கி அம்மா. ஜானகி அம்மாவை பற்றி சொல்லணும்னா அவர்கள் எது பாடினாலும் அப்படியே ஹனி ட்ராப்ஸ் தான் குரல்ல. பொன்னென்பேன் சிறு பூவென்பேன் காணும் கண்ணென்பேன் வேறு என்னென்பேன், என்னென்பேன் கலையேடென்பேன், கண்கள் நான் என்றால் பார்வை நீ என்பேன். பியூட்டிஃபுல் காம்போசிஷன். அந்த பேஸில் கூட அவங்க குரல் அவ்வளோ அழகாக அது ஒலிக்கும். ஸோ ஜானகம்மா, அதே வரிசையில் வாணி ஜெயராம் அவர்கள், அவங்க குரல் அதே மாதிரி ஒரு சாட்டின் ஃபினிஷ், பட்டு கத்திரித்தாள் போன்ற ஒரு குரல் ரேஞ்ச். மை காட். மல்லிகை, அந்த பாடல், அது 2 லைன் பாடுங்களேன். மல்லிகை என் மன்னர் மயங்கும் பொன்னான மலரல்லவோ, என் ஆசைகள் எந்தாதனை பாடல் என்னவோ, மல்லிகை என் மன்னர் மயங்கும் பொன்னான மலரல்லவோ. கிரேட் கம்போசிஷன். இதெல்லாம் அவங்களுக்கு கிடைத்த முத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த மியூசிக் டைரக்டர்ஸு. ஒருத்தர் அந்த வாய்ஸில்
இவங்களே வந்து எத்தனை வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் வெர்சடைலிட்டி கண்டிப்பா அப்படின்றது இந்த பிளேபேக் சிங்கிங்க்கு ரொம்ப முக்கியம். 100%. அதாவது என்ன ஆச்சரியம்னா இப்போ எம்எல்வி அம்மா எடுத்துட்டா கூட அந்த பிளேபேக்கு பாடுற சமயத்தில் அவங்க வந்து ஹைலி கிளாசிக்கல் கதவை சாத்தடி கதவை சாத்தடி கையில் காசில்லாதவன் கடவுள்தானாலும் கதவை சாத்தடி. இது பாடினவங்க ஐயா சாமி அவோ ஜி சாமி ஐயா ராயா வாயா யூக்கம் ஐயா ஐயா சாமி அவோ ஜி சாமி நரி கம்பிருக்கு வாங்கலையா ஐயா சாமி அவோ ஜி சாமி ஐயா ராயா வாயா யூக்கம் ஐயா ஐயா சாமி அவோ ஜி சாமி நரி கொம்பிருக்கு வாங்கலையா ஐயா சாமி ஹே ஐயா சாமி. பியூட்டிஃபுல்லா அந்த ஒரு சேஞ்ச் பியூட்டிஃபுல்லா இருக்கும் எனக்கு.